என்ன இது? இந்து மதத்துக்கு பேரே கிடையாதா? இந்து மதம் பேர் இருக்க. இந்து மதம்னு நம்ம சொல்றோம், வழக்கில் வந்து போச்சு. நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றோம். பட் இதுக்கு பேர் கிடையாதுன்றது தான் உண்மை. இந்து மதம்ன்ற பேர் எப்படி வந்தது? அயல் நாட்டுக்காரங்கள்லாம் இங்க வந்து படையெடுத்து எல்லாம் வந்த பொழுது சிந்து நதியை கடந்து வந்தாங்க. சிந்து நதியை கடந்து வரப்போ அதை தாண்டி இருந்தவங்கள அவங்க அந்த ரிலிஜன், அவங்க பிராக்டிசஸ் அதெல்லாம் பார்த்து இவர்கள் ஹிந்துக்கள், ஹிந்து மதம் அப்படின்னாங்க. சிந்துன்றது அவங்க ஹிந்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அதனால இதுக்கு ஹிந்து மதம்ன்ற பேர் அப்போலேருந்து அப்படியே நிலைச்சு போச்சு. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லலாம். சனாதன தர்மம்னா தொன்று தொட்டு இருப்பது, எப்போலேருந்து இருக்குன்னு தெரியாது. அது பாட்டுக்கு ரொம்ப வருஷமா, அது பாட்டுக்கு காலங்காலமா இருக்கு. ஆனா அதுவும் பேர் இல்லை. இதுக்கு வைதிக மதம் அப்படின்னு சொல்றோம், அதுவும் பேர் கிடையாது. இதுக்கு ஏன் பேர் இல்லை அப்படின்னா, மகாசுவாமிகள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்கார். இப்போ நாராயணசாமி வந்திருக்காரு அப்படின்னா, நீங்க நாராயணசாமி தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நாராயணசாமி உங்க பேருன்னு. நாராயணசாமி வந்திருக்காருன்னா எந்த நாராயணசாமி அப்படின்னு கேட்போம். பெங்களூர்ல இருந்து நீங்க வரதால பெங்களூர் நாராயணசாமி அப்படின்னு. இல்லைன்னா இங்க ராயப்பேட்டை நாராயணசாமி ஒருத்தருப்பான், இல்லைன்னா இன்னொரு ஆபீஸ் நாராயணசாமி ஒருத்தருப்பான். இது எதனால? நிறைய நாராயணசாமி இருக்கிறதுனால. எந்த நாராயணசாமின்ற கொஸ்டின் வருது. ஒரே ஒரு நாராயணசாமி தானே, பெங்களூர் நாராயணசாமின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான். அந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த மதம் ஒண்ணுதான் இருந்தது. அதனால இதுக்கு பேர் தேவைப்படலை. இருக்கிறதே ஒரே மதம் தான், அதுக்கு என்ன பேரு? ரெண்டு இருந்தா இது யாரு அது யாருன்னு சொல்லணும், மூணு இருந்தா சொல்லணும் இது யாரு அது யாரு அது யாருன்னு. இருக்கிறதே ஒண்ணுதான்றப்போ பேரே தேவைப்படலை. அதுவும் இந்த ஹிந்து மதம் மதம்ன்றோம் நம்ம, அதுவே தப்பு. மதம் மதம்ன்ற வார்த்தை தான் சமஸ்கிருதம். மதம்னா நம்பிக்கை, சிந்தனை. மதம்னா வெறி. இப்போ தமிழ்ல வந்து ஒரு எழுத்து தான் இருக்கு, தான்னா அது எல்லாத்துக்கும் அதுதான் குறிக்கிறது. தாக்கம் தான், தாக்கம் தான். சமஸ்கிருதத்துல 4 ஒண்ணுத்துக்கு 4 இருக்கு, தா தா தான்னு. அதனால அதுல மதம்ன்றது தான் எடுத்துக்கணும். அதுதான் அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற கிளாரிட்டி. சவுண்ட் வந்து அந்த எழுத்துலயே கிடைச்சிரும். இப்ப தமிழ்ல நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம் நமக்கு தெரிஞ்சதுனால. தண்ணின்னா தண்ணின்னு மாட்டோம், நமக்கு தெரியும் தண்ணி படிக்கிச்சு தண்ணின்னு தான் படிப்போம். ஆனா அதே தான். தண்டம்னாக்கா அது தான் படிப்போம், நமக்கு தெரிஞ்சதுனால பாஷை. சமஸ்கிருதத்தில் அதுக்கு தனித்தனி எழுத்தே வந்துடும். அது ஒரு அட்வான்டேஜ் அதுல. அது இருக்கட்டும். இந்த மதம் தான் உலகம் பூரா பரவி இருந்தது. அது எப்படி சொல்ல முடியும்? உலகம் பூரா இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா அதுக்கும் மகாசுவாமிகள் நிறைய கல்வெட்டு சரித்திர சான்றுகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஈஜிப்ட்ல ஒரு ஒப்பந்தத்துல மித்ர வருண சாட்சியாக இந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறதுன்னு கிமு 1300க்கு முன்னால எழுதியிருக்கு. அதாவது நான் கிட்டத்தட்ட 3300 வருஷத்துக்கு மேல, அதுக்கு முன்னால மித்ர வருண சாட்சியாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கான் ராஜாக்கள். மெக்சிகோல இன்னைக்கும் கொண்டாடுறாங்களாம் நவராத்திரி சமயத்தில் ராம் சீதா அப்படின்னு ஒரு பண்டிகை. ஏன் இந்த பேர் அங்க வரணும்? அங்க பூமிக்கு அடியில் தோண்டினா விநாயகர் விக்கிரகங்கள்லாம் கிடைக்கிறது சில இடங்கள்ல. மெக்சிகோல, பெரு நாட்டில் இன்காஸ் அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களாம். விஷு புண்ணிய காலம்னு நம்ம சொல்ற நேரத்தில் இன்காஸ், இனன்றது சூரியனுக்கு ஒரு பேர், இனன். அதை வச்சு சூரியனை கொண்டாடுறாங்க இன்காஸ்னு. ஏன் அது வரணும்? தாய்லாந்துல இன்னைக்கும் மார்கழி மாசத்துல ட்ரிப்பாவ் ட்ரியம்பாவ்னு 2. என்னடா திருப்பாவை திருவம்பாவை. அதை இப்படி மருவி போச்சு. அதை அவங்க பண்றாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்கள் சிவா டான்ஸ் ஒண்ணு பண்றாங்க. எப்படி போச்சு இதெல்லாம்? அப்பெல்லாம் என்ன பெரிய கம்யூனிகேஷன், என்ன பெரிய டிராவல் ஃபெசிலிட்டிஸ், எல்லா இடத்துலயும் இந்த மதம் தான் இருந்தது. நீங்க உபனிஷத்துல ஒரு கதை வருது, அதுக்கும் ஆதாம் ஏவாள் கதைக்கும் ஒண்ணா இருக்கு. அறிவு மரம், ஞான மரம், அதுல இருக்கிற பழத்தை சாப்பிட்றாதுன்னு சொல்றான். அது சாப்பிட்டாவோ ஏவாள், அதனாலதான் பல இது வந்தது. உபனிஷத் கதையில பிப்பல மரம்னு இருக்கு. அந்த பிப்பல மரத்துல 2 பறவை உட்கார்ந்து இருக்கு. ஒரு பறவை பழத்தை சாப்பிடுறது, இன்னொரு பறவை வெறும பார்த்துட்டு இருக்கு. அது சாப்பிடல, வெறும பார்த்துட்டு இருக்கு. அதாவது இந்த மனித உடல் தான் அந்த மரம். பழத்தை சாப்பிடுறது ஜீவாத்மா, அது அனுபவிக்கிறது, ரசனை வேண்டிருக்கிறது. பரமாத்மா நம்ம உள்ளே இருக்க, அது பார்த்துட்டு இருக்கு, சாட்சியா பார்த்துட்டு இருக்கு.
அது இந்த அனுபவத்துல எல்லாம் ஈடுபடலை, அது எதுவுமே டச் பண்ணாது, அது பார்த்துட்டு இருக்கு. இந்த கதையும் அந்த கதையும் ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரி இந்த மதம், இந்த நம்பிக்கைகள், இந்த கான்செப்ட்ஸ், இந்த பிலாசபி உலகம் பூரா பரவி இருந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் தேவைப்படலை. இப்போ நம்ம நிறைய மதங்கள் வந்திருக்கு, அதனால இதுக்கு ஒரு ஐடென்டிட்டிக்கு ஹிந்து மதம்னு சொல்றோம் நம்ம. பிகாஸ் இதுக்கப்புறம் நிறைய வந்துட்டதுனால எந்த மதம் அப்படின்னா ஹிந்து மதம் அப்படின்னு சொல்றோம்.